இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழமை வாய்ந்த நடிகை, தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள்ல முக்கியமான இடம் பெற்ற பி சரோஜா தேவி நேத்து காலமாகியிருக்காங்க. 87 வயதான அவங்க உடல்நல குறைவால பெங்களூருவில் தன்னோட இல்லத்துல நேத்து உயிரிழந்தாங்க. அவங்களோட மறைவு திரையுலகத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ரசிகர்களும் உலகினர் பலருமே தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க. பி சரோஜா தேவி 1955ஆம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் திரைப்படம் மூலமா திரையுலகில் அடியெடுத்து வச்சிருந்தாங்க. தமிழ்ல முதல் முறையா நடிச்ச படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளியான நாடோடி மன்னன் தான். அதுக்கப்புறம் அன்பேவா, ஆசை முகம், ஆலயமணி, படகோட்டி, பார்த்திபன் கனவு, கல்யாண பரிசு, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை உள்ளிட்ட பல வெற்றி படங்கள்ல முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அவங்களோட சிறந்த நடிப்புக்காக இந்திய அரசு வழங்குற பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றிருந்தாங்க. தமிழ்ல அவங்க கடைசியா நடிச்ச படம் சூர்யா நடிச்ச ஆதவன் தான். 2020ஆம் ஆண்டு மறைஞ்ச நடிகர் புனித் ராஜ்குமார் நடிச்ச ஒரு கன்னட படத்துல சின்ன கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க. சினிமாவை ஆரம்பத்துல பெருசா விரும்பாதவங்க அப்படின்னு தெரிவிச்ச சரோஜா தேவி திருமணம் செஞ்ச அப்புறம் திரையுலகில இருந்து விலகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா 1967ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பொறியாளர் ஸ்ரீ ஹர்ஷாவை திருமணம் செஞ்ச அப்புறம் அவங்க திரையுலகில் இன்னும் பல முன்னணி வேடங்கள்ல நடிச்சு திறமைய காட்டியிருந்தாங்க. சரோஜா தேவி, ஸ்ரீ ஹர்ஷா தம்பதிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.